ஹே கைஸ், நீங்க இந்த யூடியூப் சேனலுக்கு நியூ மெம்பரா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஹே கைஸ், வெல்கம் டு சிங்கிள் ஜெய் தமிழ். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஜே அட்வான்ஸ் 2024 மேக்ஸ்க்கு என்னென்னலாம் பண்ணணும், இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எப்படின்னா என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும், வெயிட்டேஜ் சாப்டர்ஸ், வாட் டு டூ, ஹவு டு ப்ரிப்பேர் ஸ்ட்ராட்டஜி நான் கிளியரா இல்லாம கொண்டு வந்திருக்கேன். பழைய வீடியோல கூட நான் சொல்லியிருந்தேன், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு சொல்லியிருந்தேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மேக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்ப்போம். புக்ஸுக்கு அரியன்த்து செங்கேஜ் தியரி வச்சுக்கோங்க. செங்கேஜ் சம்ஸ் இருக்கும், அரியன்த் வந்து தியரி சூப்பர். ஆனால் மேக்ஸ்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் சம்ஸ் தான். அதை நீங்கள் உள்ள சம்ஸ் மட்டும் தான் பண்ணணும், தியரியில செலவு பண்ணவே கூடாது. புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி சம்ஸ் இந்த மாதிரி போடணும், அந்த மாதிரி சம் அந்த மாதிரி போடணும். அந்த புரியுறது நீங்க சம் போட்டதான் உங்களுக்கு புரியும். அதனால நீங்க சம்ஸை போட்டு 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 ப்ராக்டிஸ் பண்ணணும். மேக்ஸிமம் ஃபுல்லாக சம்ஸ் தான், சம்ஸை போடுங்க. அதுக்கப்புறமா சம்ஸுக்கு இந்த கொஸ்டின் மாதிரி போடணும்னா பிஐக்யூஸ் போடுங்க, செங்கேஜ் போடுங்க, பாலாஜி போடுங்க. பாலாஜி தான் சூப்பரான புக், அட்வான்ஸ்க்கு சீரியஸா இதை போடுங்க. நெக்ஸ்ட் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் பி அவர் ஆஃப் ஹவ் கொஸ்டின்ஸ் ஹேவ் பீன் ஆஸ்க்டு. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்க முதல்ல பார்க்கணும் பிஐக்யூஸ் எப்படி கேட்டிருக்காங்க, என்னென்ன சாப்டர்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, எந்த மாதிரி கான்செப்ட்ஸ்ல கேட்கறாங்க, என்னென்ன டைப் ஆஃப் கேட்கறாங்க, மல்டி கரெக்டா சிங்கிள் கரெக்டா, இந்த கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி நீங்க முதல்ல எப்படி கேட்கறாங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 10 years 15 years 10 ஸ்கூல் பார்க்கும்போது கொஸ்டின்ஸ் எல்லாம் 60% மீடியமா தான் கேட்டிருக்காங்க. மீடியம்னா கொஞ்சம் லென்த்தியா இருக்கும், டஃப்லாம் கிடையாது. மீடியம் அவ்வளவு ஈஸியா இருக்காது. ஈஸினா டக்குன்னு வர மாதிரி, டக்குன்னு கூட வராது, அதனால கொஞ்சம் டைம் ஆகும், லென்த்தி. அந்த மாதிரி மீடியமான கொஸ்டின்ஸ். டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸும் இருக்கு, அட்வான்ஸா டிஃபிகல்ட் தான். ஈஸி ரொம்ப ரேரா கேட்க வாய்ப்பு இருக்கு, அதனால 10%. நெக்ஸ்ட் எப்படின்னா, நான் சொன்ன மாதிரி லென்த்தி கொஸ்டின்ஸ் தான் மீடியம் டைப் கொஸ்டின்ஸ். லென்த்தியா கொடுத்துருப்பாங்க, நீங்க ஒன்னு போட்டு அடுத்த கான்செப்ட் கொண்டு வரணும். அட்வான்ஸ்னாலே ட்விஸ்டிங் டாபிக்ஸ் தான் கேட்பாங்க, ஒரே டாபிக்ல கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. மெயின்ஸ் மாதிரி மெயின்ஸ் ஒரே டாபிக்கா லென்த்தியா இருக்கும், அட்வான்ஸ் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் லென்த்தா இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு மெயினா அதை ட்ரை பண்ணுங்க. அந்த ட்விஸ்டிங் டாபிக்ஸா படிக்கிறது நான் கொண்டு வந்திருக்கேன் டாபிக்ஸ், நீங்க பாருங்க வரலும். எவ்ரி இயர் 12th டாபிக்ஸ் ஆர் மோஸ்ட்லி as compared to 10th டாபிக்ஸ். மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி 12th டாபிக்ஸ்ல நிறைய கேட்டிருக்காங்க, 11th டாபிக்ஸ் கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. இந்த கால்குலஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ் 12th டாபிக்ஸ் தான், அதான் நிறைய கேட்டிருக்காங்க. 11th அவ்வளவு கேட்கல, அதான் 12th நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி ஸோ கான்சென்ட்ரேட் ஆன் 12th டாபிக்ஸ் கம்பேர் டு 11th டாபிக்ஸ். புரியுதா? இப்போ வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்க்கு வருவோம். கோனிக் செக்ஷன்ஸ், ஹைப்பர்போலா, பாரபோலா, சர்க்கிள்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்டெகிரல்ஸ், application of derivatives, complex numbers and quadratic equations, trigonometric functions, probability, continuous differentiability, vectors, 3D geometry, sequence series. இந்த எல்லா டாபிக்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. கண்டிப்பா ஒரு கொஸ்டின், 2 பேப்பர் இருக்கும்ல, பேப்பர் 1 பேப்பர் 2, கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதனால நீங்க இந்த எல்லா டாபிக்ஸும் கண்டிப்பா நீங்க படிக்கணும், மிஸ் பண்ணிடுறேன். கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்டுருவாங்க. ஸோ இந்த எல்லா கரெக்டா படிங்க. நெக்ஸ்ட்டுக்கு போவோம், ஹவு டு ப்ரிப்பேர். ஃபர்ஸ்ட் என்னன்னா, பி ஃபெமிலியர் வித் தி ஃபார்மேட். அதான் சொன்ன மாதிரி அட்வான்ஸா என்ன ஃபார்மேட்ல கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி முதல்ல ஃபார்மேட்டை முதல்ல புரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி தான் கேட்க வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி உங்களை புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் செட் டெய்லி கோல்ஸ். எப்படின்னா, நான் இந்த நேரத்தில் இந்த மாதிரி மேக்ஸ் முடிக்கணும், இந்த சப்ஜெக்ட் நான் இந்த மாதிரி முடிக்கணும், இந்த நேரத்துக்குள்ள இந்த சப்ஜெக்ட் முடிக்கணும், அந்த மாதிரி நீங்க ஒரு கோல் செட் பண்ணி வச்சுட்டு அந்த கோலை அச்சீவ் பண்ணுங்க. அந்த கோல்ஸ்ல என்னெல்லாம் பண்ணணும்னா, முதல்ல பிஐக்கு அட்டன் பண்ணணும். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபெமிலியர் ஆகிங்க கொஸ்டின்ஸ்க்கு. நெக்ஸ்ட் நிறைய மார்க் டெஸ்ட் கொடுக்கணும். அண்ட் மார்க் டெஸ்ட்ல தான் உங்களுக்கு புரியும், சரி ஓகே இந்த டாபிக்ல இருந்து ஒன்று கொஸ்டின், இந்த கான்செப்ட் ஒன்று கேட்டுருக்குது, அந்த மாதிரி மார்க் டெஸ்ட் பிஐக்யூஸ் நிறைய போடுங்க. நெக்ஸ்ட் படிக்கும் போதே அதான் ஹரியந்தில் நான் சொல்லியிருந்தேன், கான்செப்ட் கிளியரா கொடுத்துருப்பாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட்ஸ். கோனிக் செக்ஷன் தான் கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் ஃபார்முலாஸ் இருக்கும், இந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணணும், அந்த ஃபார்முலா அங்கே யூஸ் பண்ணணும். வெக்டர் திடீர்னா ஃபார்முலா கூட கிடையாது. அதனால நீங்க எது இருந்து நீங்க சம்ஸ் போட்டால் உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ட்டு. சம்ஸ்னோட அப்புறமா கொண்டு வர அடுத்த வீடியோல. நெக்ஸ்ட் தென் சால்வ் மோர் அண்ட் மோர் ப்ராப்ளம்ஸ். எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் நீங்க சால்வ் பண்ணிட்டே இருக்கணும். மேக்ஸ் as much as you can, variety of problems, explore everything from the right resources. நான் ரைட் ரிசோர்ஸ் நான் சொன்னேன்னா, இந்த பாலாஜி புக்கு, செங்கேஜ் புக்கு, பிவைக்யூஸ், அதான் கொஸ்டின்ஸ்க்கு. இதுலயே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க கொஸ்டின்ஸ் மட்டும்தான் போடணும் மேக்ஸ்ல, அப்பதான் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. அப்பதான் உங்க கான்செப்ட் புரிய ஆரம்பிக்கும். கான்செப்ட் படிக்கிற கான்செப்ட் கிடையாது, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி. இது வந்துட்டு புரிஞ்சுக்கணும். மேக்ஸ் வந்துட்டு போட்டாதான் முடியும். ரைட் நான் திரும்ப எழுதி பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். மேக்ஸ்னா சம்ஸ் போட்டாதான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா எவாலுவேட் ப்ரிப்பரேஷன். மார்க் டெஸ்ட்லாம் கொடுக்கும்போது ஓகே நமக்கு இது வரல, இது வந்திருக்கு, இது விட்டுலாம், வந்ததை அப்புறமா படிப்போம், வராததை அதுக்கப்புறமா திரும்பி ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும், சம்ஸ் போட்டே இருக்கணும். இந்த டாபிக்ல அந்த டாபிக் ஒரு டாபிக்ல மினிமம் 50 சம்ஸ் போட்டுருணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கரெக்டா மண்டையில் நிற்கும். நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு வருவோம். ஸ்ட்ராட்டஜில வெக்டார்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ட்விஸ்டிங் டாபிக்ஸ்ல
வெக்டர் அண்ட் 3D இன்டர்ரிலேட்டட் டாபிக்ஸ், மேட்டர்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் இன்டர்ரிலேட்டட், குவாட்ராட்டிக் ட்ரிகோனோமெட்ரி, கால்குலஸ், இன்டெகிரல்ஸ், டெரிவேட்டிவ்ஸ், நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், ப்ரோக்ரஷன் சீரிஸ், இந்த மாதிரி இன்டர்ரிலேட்டட் டாபிக்ஸ்ல இருக்கும். அதனால நீங்க கரெக்டா கிளீனா இந்த ட்விஸ்டிங் டாபிக்ஸ்ல நிறைய சம்ஸ் போடணும். ட்விஸ்டிங்கா இந்த மாதிரி சம் லெசன்ஸா கொடுத்துருக்கேன். அது மாதிரி நீங்க இதை மட்டும் போடுங்க, தனித்தனியா படிக்காதீங்க. படிக்கும் போதே சேர்த்து படிச்சிருங்க. இதை படிச்சா அது வரும், அதை படிச்சா இது வரும்ட்டு சேர்ந்து படிங்க. ஏன்னா அட்வான்ஸ்னா குழப்பி தான் கேட்பாங்க. அதான் நீங்க ஒரே டாபிக்ல இருந்து படிக்க முடியாது, 2 டாபிக் கலந்து படிக்கணும். இப்போ நான் சொல்லிட்டேன், ஸோ பார்த்து படிக்கணும். ஜே அட்வான்ஸ் இன்டர்நெட் அண்ட் ட்விஸ்டிங் கொஸ்டின், ஸோ ஸ்டடி லைக் வைஸ் நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி தான். இந்த மாதிரி படிங்க, ஈஸியாக மார்க் வாங்கலாம். ஈஸி மேக்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக சம்ஸ் மட்டும் தான். ஸோ சம்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். வேற என்ன டவுட்ஸ்லாம் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அட்வான்ஸ்க்கு டெய்லி கண்டிப்பாக வீடியோ வரும். மெயின்ஸுக்கு இப்போ ரிசல்ட் கொஞ்ச நாள் வரும். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஆல் தி பெஸ்ட்.